ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரும்போது என் முகத்தை நான் பாப்பேன்லம்மா. என்னம்மா என் முகத்தை பார்க்க ஆசைப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே நான் என் அப்பா ஜாடையில இருப்பேன், என் அம்மா ஜாடையில இருப்பேன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. எனக்கும் அந்த ஆசை இருக்குமா, நான் யார் ஜாடையில இருக்கேன்னு பாக்கணும்னு. நான் உங்க ஜாடையா அப்பா ஜாடையாமா? அம்மா சொல்லுங்கம்மா. நீ உங்க அப்பா மாதிரி தான் இருப்ப. இல்லம்மா போய் சொல்றீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நான் கண்டிப்பா உங்களை மாதிரி தான் இருப்பேன். என்னம்மா ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு பாக்குறீங்களா? உங்க முகத்தை பார்க்க போறனே, அந்த ஒரு சந்தோஷம் போதுமா? அம்மா பார்வை கிடைச்சிரும் இல்ல? என்னம்மா பேசுற? கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அந்த ஆண்டவனை நம்புமா. நான் உங்களை நம்புவேம்மா. சரி வா போலாம். அம்மா தாயே, நீ துணை இருந்து என் பேத்திக்கு பார்வையை கொடுமா. அம்மா அம்மா கிளம்பலாமா? இருமா. அம்மாடி, உனக்கு எந்த குறையும் வராது. ஆத்தா என் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பா. உனக்கு சீக்கிரமா பார்வை வந்து நல்லா ஆயிடுவோம்மா. சரி பாட்டி. அம்மா எனக்கு பார்வை கிடைச்ச உடனே நாம லண்டன் போக வேண்டாமா? இங்கேயே இருந்துடலாமா? நான், நீங்க, பாட்டி, மாமி, அங்கிள் நம்ம எல்லாரும் ஒன்னா இங்கேயே இருந்துடலாமா? படிப்பெல்லாம் இங்கேயே பாத்துக்கலாம். என்னம்மா ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது. எங்க தொலைச்சோமோ அங்கேயே தெரிஞ்சதானே தொலைஞ்சது கிடைக்கும். இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். மேடம் வண்டி ரெடி, போலாமா? அம்மா வாங்கம்மா. நீங்க போய்கிட்டே இருங்க, நான் இதை வச்சுட்டு வரேன். போலாமா மது? சரிம்மா. நில்றா. எங்கடா போயிட்டு வர? அக்கா அது வந்து 4-5 நாள் ஆளைய காணோம். எங்க போய் சுத்திட்டு வர? என்கிட்டயே சொல்லல, வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல. அப்படி என்ன ரகசியமான வேலை உனக்கு? அக்கா ரகசியமாலாம் ஒண்ணும் இல்லக்கா. பின்ன எங்க போன? அது வந்து திருப்பதிக்கு போனேங்க. திருப்பதிக்கா? அங்க என்ன வேலை? சாமி கும்பிட போனேக்கா. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கோவிலுக்கு வரதா வேண்டிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, வர வர கோர்வையா போய் சொல்ல கத்துக்கிட்ட. என்ன உன் மாமா ட்ரைனிங்கா? இல்லக்கா, நிஜமாவே கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். ஒருவேளை உண்மையாவே நீ போயிட்டு வந்தனா இருந்தா நான் கேட்ட உடனே பதில் வந்திருக்கணுமே. ஏன் இப்படி யோசிச்சு சொல்ற? அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்து பேசும்போதெல்லாம் பயமா இருக்கு. இங்க பாருக்கா, நான் லட்டு கூட உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், என்னடா அது? வெறும் பேப்பர் தான்க்கா. அதையே நீ இவ்வளவு பதட்டத்தோட ஒளிச்சு வைக்கிற? ஒண்ணும் இல்லக்கா, பேப்பர் தான்க்கா.
லட்டு கூட உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி கொடு. இது பேப்பருக்கா? நீங்க சொன்னேன். என்னடா இது? பெங்களூர் ஹோட்டல்ல ரூம் போட்டதுக்கான பில். பெங்களூர்ல ரூம போட்டுட்டு திருப்பதியில போய் சாமி கும்பிட்டியா? இல்லக்கா, நிஜமாதான் கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். பொய்யாடா சொல்ற? சொல்ல, எதுக்காக நீ பெங்களூர் போன? அங்க யார் இருக்கா? அக்கா, ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காங்கக்கா. மறுபடியும் போய் சொல்றேன். எனக்கு தெரியாம இந்த வீட்டுல ஆளாளுக்கு என்னென்னமோ பண்றீங்க. காரணம் இல்லாம நீ பெங்களூருக்கு போயிருக்க. வைட்டமின் டேப்லெட் சாப்பிட்டுட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டதா போய் சொல்லி என்னை ஏமாத்துறேன். பேசாதடா. ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன நடந்துச்சுங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, எந்த சூழ்நிலையிலுமே இந்த சந்திரமதியை ஏமாத்த முடியாது. அக்கா, நீ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொன்ன, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண. அதனால இப்படி எல்லாம் பண்ணா நான் கட்டி கொடுத்துருவேனா? நீ பண்றதெல்லாம் பார்த்தா இப்பவே உன் யோகிதை என்னங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுடா. அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். ஐஸ்வர்யாவுக்கு புருஷனா வரப்போறவன் சாதாரணமானவனை இருக்க கூடாது. என்ன மாதிரி ஒரு அந்தஸ்துல இருக்கணும். புரியல உனக்கு? முட்டாளுக்கு இதெல்லாம் எப்படி புரியும் சந்திரா? நீ அன்னைக்கு ஒரு தடவை தான் சொன்ன. இவங்கிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஏண்டா, ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அவளுக்கு ஏத்த படிப்பும் இல்ல, திறமையும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல சந்திரமதியோட ஸ்டேட்டஸ் என்ன? அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ள வந்தா தானே அவங்களுக்கு பெருமை. இங்க பாருடா, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு எடுபுடி தான். எப்பவும் அப்படித்தான் இருக்கணும். புரிஞ்சுதா? என்ன சந்திரா? சொல்லு வை. இனிமே இந்த மாதிரி கல்யாண பேச்சை எடுத்தானு வையே. சும்மா வாயில நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். என்னோட இன்னொரு முகத்தை காட்ட வச்சிடாத. புரிஞ்சுதா? மாமா, சின் வைங்க. ரைட்ல பாருங்க. பகவானே, என் பேத்திக்கு கண்ணு கொடுத்திருப்பா. உன் கோயிலுக்கு நடந்தே வர்றேன்ப்பா. சின்ன எடுத்துக்கோங்க. பின்னாடி சாஞ்சுக்கோங்க.
என்னாச்சு? ஒண்ணும் பயப்பட வேண்டாம். டாக்டர் டெஸ்ட்ல எடுத்துட்டாங்க. இப்ப இது லேப்ல இருக்கு. டெஸ்ட் ரிப்போர்ட் வரதுக்கு 2 hours ஆகும். அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் சொல்வாங்க எப்ப சர்ஜரி பண்ணலாம்னு. ஓகேவா? வாமா. மது எப்படிமா இருக்கு? ஓகேம்மா. கவலைப்படாதம்மா, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். தைரியமா இரு. மேடம், டாக்டர் பார்க்கலாம் வாங்க. ரஞ்சிதன் பாத்துக்குங்க. Yes, come in. Please sit down. டாக்டர். சாரி மேடம். டாக்டர், பிரைமரி டெஸ்ட் எல்லாம் பாசிட்டிவா தான் இருந்தது. அந்த நம்பிக்கையில தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொன்னேன். பட் இப்ப பண்ண அல்ட்ரா ஸ்கேன் செக்அப்ல சில மைனர் ஃபால்ட்ஸ் எல்லாம் இண்டிகேட் பண்ணுது. So I am extremely sorry மேடம். ஆபரேஷன் இன்னொரு 6 months பொறுத்து பண்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது. நான் ஏன் சொல்றேன்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நாம கொஞ்சம் அவசரப்பட்டு ஆபரேஷன் பண்ணி இருக்கிற ஒரு பாசிபிலிட்டியும் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சில ஐ எக்ஸசைஸ் சொல்லி தரேன். அத மதுவை ரெகுலரா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஐபால்ல உள்ள நர்வஸை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதான் சொல்றேன். ஒரு 6 months பொறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணலாம். புரிஞ்சுக்குங்க மேடம். சரி. தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு ஆபரேஷன் நடக்கும்ல? டாக்டர் என்ன சொன்னாரு? சைலண்டா இருக்கீங்க. டாக்டர் என்ன சொன்னாருமா? எனக்கு பார்வை கிடைச்சிரும்ல? என்னம்மா சைலண்டா இருக்கீங்க? டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்கம்மா.